அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்குற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் நடந்த பார்த்துடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஆப்ஷன் ஏ, ப்ராடக்ட் ஆஃப் டூ கிராஸ் டூ ரியல் மேட்ரிசஸ் ஆஃப் ரேங்க் 2 இஸ் ரேங்க் 2ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3x3 ரியல் மேட்ரிசஸ் ஆஃப் ரேங்க் 2 இஸ் ஆஃப் ரேங்க் அட்மோஸ்ட் 2ன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3x3 ரியல் மேட்ரிசஸ் ஆஃப் ரேங்க் 2 இஸ் ஆஃப் ரேங்க் அட்லீஸ்ட் 2ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2x2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 1 கேன் பி ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனில் எது நம்ம ஃபால்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு ஒரு பேசிக் தியரி நான் யூஸ் பண்ண போகிறேன். மேபி அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இந்த பேசிக் ரிசல்ட்ஸை வச்சு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ரிசல்ட் அது, ரொம்ப முக்கியமான ரிசல்ட். மேபி எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, சப்போஸ் A is an n cross n real square matrix or any square matrix. Okay, square matrix of rank P. Okay, and B is a n cross n square matrix of rank Q. Okay, then rank of A plus rank of B minus n less than or equal to rank of AB, which is less than or equal to minimum of rank of A comma rank of B. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட், கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரைட்பெர்க் புக் லீனியர் அல்ஜிப்ரா எடுத்து பாருங்கள், இந்த ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். சிஎஸ்ஆரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். உங்களுக்கு என்னதான் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு டைம் எஃபோர்ட் கொடுக்கணும் அதுக்குன்னு. அப்போ தான் அதனால நம்ம ஈஸியாக போயிட்டு அந்த எக்ஸாமை நம்மளால் ரீச் பண்ண முடியும். சரி, ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஒரு எக்ஸாமை எழுத உட்காரணும் அப்படின்னாவே அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான், ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாமை எளிமையாக எழுதிட்டு வர முடியும். சிஎஸ்ஆர்ன்றது ஒரு பெரிய ஹைப் ஏற்றிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம், அது வேற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சப்ஜெக்ட் படிக்க ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாதது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஓகே, ரெண்டாவது ஒரு சிலவங்க 2 யூனிட் படித்தா போதும், 3 யூனிட் படித்தா போதும், நான் 2 யூனிட் தான் படித்தேன், சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 2 யூனிட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் ஓரியன்டாக போகிறவங்க அந்த 2 யூனிட்டில் ட்ராவல் பண்ணி அந்த பேஷனில் ரிசர்ச் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மேபி நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 யூனிட் படிச்சுட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜ் டிஆர்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணவங்க காலேஜ் டிஆர்பிக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஏன்னா 2-3 யூனிட் படித்து பாஸ் பண்ணவங்களாம் அப்ளைட்லாம் படிக்க முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்கும். அதனால் அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்மளாம் ஒன்றுமே படிக்கலை, நம்ம எதுவுமே படிக்கலை, சும்மா பேருக்கு சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இது ஆனஸ்ட்டாக அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சொன்னது ட்ரூ சார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. அப்போ யாரால் இதை பண்ண முடியும் அப்படின்னா 10 யூனிட்ஸுமே நீங்கள் படிக்கணும். சிஎஸ்ஆருக்கு 2 யூனிட் படிச்சிங்கன்னா அந்த 2 யூனிட்லேயே நீங்கள் மாஸ்டர், நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அதே போல் நீங்கள் 10 யூனிட் படித்து பாருங்கள், 10 யூனிட்லேயே நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கடினமானதாக ஒன்றும் தெரியவே தெரியாது, அசால்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எஃபோர்ட் போடுங்க, படிங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேட்சில் நான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். எவ்ரி சண்டே டெஸ்ட்டு, வீக் டேஸில் கண்டென்ட் சொல்லிடுவேன். ஸோ படிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு வந்து கொஷின் போஸ்ட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சிஎஸ்ஆருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே வந்தவங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட்டை படிக்கணும் அப்படின்றத சொல்லிவிடுவேன். ரெண்டாவது, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா, நான் 2 புக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேசிக்ஸ் கான்செப்ட் நீங்கள் நல்லா படிச்சுக்கணுன்றதால சொல்ல வரேன். பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ், ஸோ ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ புக்லெட் இது. அதே போல் காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸ். ஓகே, எம்சிக்யூஸ் ரொம்ப முக்கியம். அப்புறமா இன்னொரு புக் இருக்குது, யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ இது 3மே உங்கள் கையில் இருந்துக்கிட்டா போதும்,
ஸோ மேக்ஸ் ஜோனுக்குள்ளே நான் இருக்கேன் சார், நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படின்னவங்க இந்த 3 புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். வாங்கிட்டு சப்ஜெக்டை படித்து நிறைய கற்றுக்குங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. புக்ஸு படிங்க, புக்ஸும் படிக்கணும், எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2மே நீங்கள் இருந்துட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறீங்களா சார்? எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எதுக்குமே இங்கே டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் இல்லை. எல்லா கண்டென்ட்டும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டேன். அடுத்தடுத்து எந்த எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன். அதுக்கான எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வருவேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் இதுதான். ஓகே, சரி, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். சாரி, ஸோ இந்த ப்ராப்ளம் நான் எடுத்துக்கிறேன். அகைன் ஜஸ்ட் இது ரேண்டம் சால்விங் செஷன் தான். அதனால் நான் ரேண்டமாக ஒரு கொஷினை பார்ப்பேன். அந்த கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு டீச் பண்ணி போடுவேன். நீங்கள் எந்த டாப்பிக்லாம் சார் கொடுப்பீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன். ஸோ இதுதான்றது கிடையாது. எந்த டாபிக் இருந்தாலும் என்னால் வீடியோ கொடுக்க முடியும். ஜஸ்ட் என்னுடைய வீடியோவை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நோட் போட்டு எழுதுங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸுக்குன்னு ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா போதுமானது. ஜஸ்ட் என்னுடைய வீடியோஸ் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பை சந்திரன் அப்படின்னு சொல்லி போட்டு என்னுடைய கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ கொடுப்பேன். அதனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2ன்னு போட்டு நீங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணலாம் நான் கொடுக்குற கண்டென்ட் வச்சு. ஸோ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சரி, இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்களேன், அந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2x2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 2 வந்து 2ன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஒரு n x n, அதாவது 2x2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 2. அதே போல் பியும் ஒரு 2x2. அதோட ரேங்க் ஆஃப் பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் அதுதான். ப்ராடக்ட் ஆஃப் 2x2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 2 எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ப்ராடக்ட் வந்து 2 வருமானு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏபியோட ரேங்க் என்னன்றதை அவங்க கேட்குறாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ ரிசல்ட் யூஸ் பண்ணுங்க. ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பி மைனஸ் இங்கே n வந்து 2 போடணும். ஏன்னா இங்கே n x n பதிலாக இங்கே 2x2 சொல்லியிருக்கேன். which is less than or equal to rank of AB and which is less than or equal to minimum of rank of A, rank of B. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் இந்த ரிசல்ட். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாமா? ஸோ இது பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ போடுங்க. ரேங்க் ஆஃப் ஏ என்ன, 2 plus 2 minus 2 less than or equal to rank of AB which is less than or equal to minimum of 2, 2. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து உங்களுக்கு 4 minus 2 which is less than or equal to rank of AB which is less than or equal to 2 வரும். ஸோ 2 less than or equal to rank of AB which is less than or equal to 2 வரும். say less than or equal to B less than or equal to A வா இருந்தா which implies B equal to A. கரெக்டா? அப்படின்னா 2 is less than or equal to rank of AB which is less than or equal to 2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், rank of AB பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது ப்ராடக்ட் ஆஃப் 2x2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 2ன்றது ட்ரூ. அப்போ இது ட்ரூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபால்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதிலே பாருங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே ட்ரூ. இந்த ரிசல்ட் படி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போடலாம், ஓனாவே நீங்கள் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எதுவும் உங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்றது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஏ வந்து ஒரு 3x3, அதனுடைய ரேங்க் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் பியும் ஒரு 3x3, அதனுடைய ரேங்க் வந்து அகைன் வந்து 2 தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏ 2 + 2 minus 3 less than or equal to rank of AB which is less than or equal to minimum of, அந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ணுறேன், 2, 2. ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ 2, ரேங்க் ஆஃப் பியோட வேல்யூ 2, ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இது வேல்யூ வந்து 1 which is less than or equal to AB and which is less than or equal to 2. அப்போ அட்மோஸ்ட் எவ்வளோ இருக்கு, less than or equal to அட்மோஸ்ட்னு அர்த்தம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து அட்மோஸ்ட் 2ன்றது ட்ரூ. அப்போ செகண்ட் ஆப்ஷன் ட்ரூ இந்த இடத்துல.
ஓகே, செகண்ட் ஆப்ஷன் ட்ரூ. நம்ம ஃபால்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் வரும் தேர்ட் ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். தேர்ட் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள். என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 3 கிராஸ் ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 2 வந்து அட்லீஸ்ட் 2ன்றாங்க. ஸோ நமக்கு வரல, இப்போதான் நம்ம செக் பண்ணோம். ஏன்னா மேக்ஸிமம் ரேங்கே வந்து 2 தான். மினிமம் ரேங்க் வந்து இப்போ லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தது 1 less than or equal to rank of AB less than or equal to 2ன்னு பார்த்தோம். இதனோட அட்மோஸ்ட் ரேங்க் 2, அட்லீஸ்ட் ரேங்க் வந்து 1. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகே, தேர்ட் தான் ஃபால்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுங்க. இது பார்ட் பின்றதால நீங்க டைரக்டா 3 டிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம லாஜிக்காவும் ஃபோர்த்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது ரேங்க் ஆஃப் 2 கிராஸ் 2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 1 இருந்தால் இட் கேன் பி ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ்னா ரேங்க் ஜீரோ ஆனால் தான் ஜீரோ மேட்ரிக்ஸாக வர முடியும் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் 2 கிராஸ் 2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1, ரேங்க் ஆஃப் பியும் 1 தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி பார்க்குறீங்க, which is greater than or equal to 1 plus 1 minus 2. ஏன்னா இங்கே 2 தான் சொல்லியிருக்காங்க. which is greater than or equal to இங்கே என்ன தான் நீங்கள் போட போகிறீங்க, என்ன தான் உங்களுக்கு 2. மினிமம் ஆஃப் 1,1 கரெக்டா? மினிமம் ஆஃப் 1,1. ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி போடுறோம். இது உங்களுக்கு வந்து 0, which is less than or equal to rank of AB and this is less than or equal to 1. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 0வும் இருக்கலாம் 1ம் இருக்கலாம். அப்போனா ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஏபி கேன் பி 0. கரெக்டா? புரியுதா? அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியோட வேல்யூ வந்து 0வாகவும் இருக்கலாம். அப்படின்னும் போது ப்ராடக்ட் ஆஃப் 2 கிராஸ் 2 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் வந்து ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது 2. ஸோ அப்போ நம்ம இதில் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ் தான் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவ்வளோதாங்க ப்ராப்ளம். சிம்பிள். அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, அப்படியே சரன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து வீடியோ கொடுக்குறேன். முக்கியமாக சிஎஸ்ஆர் படிக்கிறவங்க எம்சிக்யூஸை ரிசீவ் பண்ணி எல்லா கண்டென்ட்டையும் படிங்க. எல்லா 10 யூனிட்ஸுமே காமனாக தான் இருக்குது. நீங்கள் அதில் எதனா 2 கூட சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு நல்லா டெப்த்து சப்ஜெக்ட் வைஸாக நல்லா டெப்த்தாக படிச்சிட்டிங்கனாவே உங்களால் ஈஸியாக சிஎஸ்ஆரை பாஸ் பண்ண முடியும். அவ்வளோ கடினம் கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் ஒரு எலிஜிபிலிட்டி தேர்வு பாஸ் பண்ணி வச்சுட்டுன்னு இருக்க வேணாம். சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்லையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டது உங்களுக்கு எழுதி வச்சு பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலாக இருக்கும். அது உங்களுக்கு சப்ஜெக்டையும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ சேலஞ்சிங்கான ப்ராப்ளத்தை நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ NBHM டிஃபர் இந்த எக்ஸாமினேஷனுடைய கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸும் நான் கொடுக்க போகிறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.